ஆணைகளுடன் let the celebrations begin. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவுத்துறை சங்கங்களின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாட்டிலே வழங்கி வருவதைப் போல சேலம் மாவட்டத்திலேயும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக கூட்டுறவு சங்கம் பொதுமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு துறையிலே பல்வேறு உதவிகள், மூலதன கடன், சுய உதவி குழுக்கள், வீடு கட்டும் கடன், கல்வி கடன் என்று பல்வேறு உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சிகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாய சேமிப்பு கிடங்குகள், கிடங்கு நவீனமயமாக்குகிற பணிகள் உள்ளிட்ட 4,58,00,000 மதிப்பிலான 18 புதிய கட்டிடங்கள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே 1287 உறுப்பினர்களுக்கு 57 சுய உதவி குழுக்களில் உள்ள 737 மகளிருக்கு 17,38,00,000 மதிப்பிலான கடன், கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. புதிய குடும்ப அட்டைகளாக, அதுவும் மின்னணு குடும்ப அட்டைகளாக 5000 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதேபோல் ஓமலூர், காடையாம்பட்டி வட்டாரங்களிலே வெள்ளக்கல்பட்டி, புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் புதிய முழுநேர நியாய விலை கடைகளும், மாரிவளவு, எஸ்பாளையம், ராமகிருஷ்ணனூர் ஆகிய பகுதிகளில் பகுதி நேர நியாய விலை கடைகளும் ஆக 5 நியாய விலை கடைகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது. எடப்பாடி வட்டாரத்தில் வேம்பனேரி கிராமத்தில் வேம்பனேரி நியாய விலை கடைக்கு கட்டப்பட்டிருக்கிற புதிய நியாய விலை கட்டிடமும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அதேபோல் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றி இயற்கை எய்திய 5 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு 4 விற்பனையாளர் பணிகளும் ஓர் அலுவலக உதவியாளர் பணியும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல் வேளாண்மை பொறியியல் துறையுடன் இணைந்து 8 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2 டிராக்டர்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கடந்த 3 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய்க்கு மேலான அரசின் பல்வேறு துறைகளிலே நிதியினை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அந்த பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பணிகளிலே முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிலையும் இருக்கிறது. அதேபோல இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் பற்றி நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தார்கள். 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு 2,965 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது சேலம் மாவட்டத்தில். அதேபோல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு, அதுவும் குறிப்பாக 9,128 குழுக்களுக்கு 473 கோடி ரூபாய் உதவிகள் கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு சிறப்பான ஆட்சி நம்முடைய மாவட்டத்திலேயும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு 6-7 முறை இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து நம்முடைய மாவட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கி இந்த மாவட்ட மக்கள் முன்னேற வேண்டும் என்கிற
அந்த ஆர்வத்தோடு அந்த உணர்வோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் நிரம்ப திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இங்கே வருகை தந்திருக்கிற சகோதரிகள் தாய்மார்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு பணியாற்றுகிற இந்த மாவட்டத்தில் என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.